ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பெருமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேரா புது வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, அந்த நிலவு வச்சு அந்த நிலவுக்குலாம் வந்து தண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மேல நம்ம ரூஃப் போட்டதுனால ஒரு 10-15 நாளைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போயாச்சு அவங்களாம். ஸோ அதனால மேல எப்படின்னு தண்ணி அடிச்சுட்டானுங்க. ஸோ இங்க அடிச்சிருப்பானுங்களான்றது எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. அதனால சரி வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு பையன் அவன் ரூம்ல வந்து இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதுக்காக வந்து பார்த்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு மெயினா அவன் ரூமுக்கு தேவையான எசென்சியல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அந்த மெட்டீரியல் என்ன எதுன்றதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி மௌலிக்காக இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறோம், என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சைட்லயே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், சைட்ல மௌலி ரூம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. சோ மௌலி வந்து ஓவரா எங்களை டார்ச்சர் பண்ணான். என்னன்னா, அவன் ரூம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவர் ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டு, அதுல மெயினா வந்து அவனோட மேட்ரஸ் வந்து பயங்கர கூல் வேற லெவல்ல இருக்கணும், நல்ல பிரீமியம் மேட்ரஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சோ நானும் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு சிலதெல்லாம் காமிச்சேன், அவனுக்கு பிடிக்கலன்ட்டான். பட் ஃபைனலா நான் சர்ச் பண்ணதுல ஸ்லீப்பி கேட் மேட்ரஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ அதனால நம்ம இமிடியேட்டா ஸ்லீப்பி கேட் மேட்ரஸ் நம்ம வாங்கிட்டோம். இப்படி 1 by 1 நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான எசென்சியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மௌலிக்காக வாங்கினது தான் இந்த ஸ்லீப்பி கேட் மேட்ரஸ். இது ஸ்லீப்பி கேட்டோட ஹைபிரிட் லேட்டக்ஸ் மேட்ரஸ். இது ஒரு பிரீமியமான ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் கிராஃப்டட் வித் நேச்சுரல் லேட்டக்ஸ். இது லிட்டரலி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல காம்பாக்ட் பேக்ல வந்தது. இது நம்ம ஜஸ்ட் ஓபன் பண்ணுவோம். இந்த கவர்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற மேட்ரஸ் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபுல் சைஸ் ஆஃப் த மேட்ரஸ் நம்மளுக்கு வரதுக்கு 24 hours டைம் எடுக்கும். இப்போ இந்த மேட்ரஸ் நாங்க ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்றேன். இந்த ஸ்லீப்பி கேட் மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸ் மட்டும் இல்லாம இட்ஸ் டோட்டலி லக்ஸரி இன் லேயர்ஸ். இந்த மேட்ரஸ் பாருங்க எவ்வளவு அமேசிங்கா இருக்கு. ஜஸ்ட் சாஃப்ட் டச் பேம்பு ஃபேப்ரிக் கவர். இது இட்ஸ் பிரீத்தபிள். இது வந்து கார்ஜியஸ் பேட்டர்ன் தட் அன்சிப்ஸ் ஃபார் ஈஸி கிளீனிங். எதனால நம்ம இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா ஈஸியா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். வாஷபிள் கூட இது. இந்த செகண்ட் லேயர் பாத்தீங்கன்னா பின் ஹோல் டெக் லேட்டக்ஸ் லேயர். இது என்ன ஹெல்ப் பண்ணும் பாத்தீங்கன்னா, இட்ஸ் இம்ப்ரூவ்ட் ஃபர்ம்னஸ் ஃபார் கிரேட் சப்போர்ட் வித் ஸ்லைட் பவுன்ஸ் இருக்கும். இதுல இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து வென்டிலேஷன் அலோ பண்ணி நம்மளுக்கு ஸ்வெட் ஆகாம பாத்துக்கும். நைட் ஃபுல்லா நம்ம ஸ்வெட்லெஸ் ஸ்லீப் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மெமரி ஃபோம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் மெமரி ஃபோம். இந்த ப்ளூ லேயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி மார்க்கெட்ல எந்த ஃபோமும் இந்த மாதிரி இருக்காது. இந்த லேயர்னால என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, நல்ல கம்ஃபர்ட் இருக்கும், பிரீத்தபிலிட்டி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த சைட் வால் பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியமா இருக்குல்ல, அதோட கிளாசினஸும் கூட பாருங்க. இந்த ஸ்லீப்பி கேட் மேட்ரஸ் மட்டும் அமேசிங் இல்லங்க, 72 ஹவர்ஸ்ல உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க ஒரு செலக்டட் சிட்டிஸ்ல. 100 நைட்ஸ் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. 10 years வாரண்டி இருக்கு. மேட்ரஸ் இன் பேட் கன்வீனியன்ஸ். நாங்க எங்களோட புது வீட்டுக்கு நல்லா செலக்ட் பண்ணி இந்த ஸ்லீப்பி மேட்ரஸ் வாங்கியிருக்கோம். நீங்களும் உங்க புது வீட்டுக்கு மேட்ரஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்ல உங்க பழைய மேட்ரஸ் எடுத்து போட்டு புதுசா மேட்ரஸ் வாங்கணும்னாலும் சரி, எங்களோட ஹை ரெக்கமெண்ட் வந்து ஸ்லீப்பி கேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல கம்ஃபர்ட், ஸ்டைல், கன்வீனியன்சிங்கா இருக்கும். சூப்பரா இருக்குமா. பெட் 5 star ஹோட்டல்ல படுக்கிற மாதிரியே இருக்கு. நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இதுலயே சாப்பிட்டுக்கிறேன். என்ன மகேஷ் ராஜா, நிலவுக்கு தண்ணி ஊத்த வந்திருக்கியா? எஸ், நிலவுக்கு தண்ணி ஊத்திடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். வந்து மேல என்னாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நிலவுக்கு தண்ணி ஊத்திட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மேல ரூஃப் போட்டதுனால ஒரு 10 நாள் ஆளுங்க இங்க இருக்க மாட்டானுங்க. ஸோ அதனால எப்படி இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஒரு 3 நாள் ரூஃப் வந்து தண்ணி வச்சிருப்பானுங்க, அதுக்கப்புறம் வந்துக்க மாட்டானுங்க. அதனால நம்மளே வந்து அடைச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு வந்தது. கட்டடத்துக்கு தண்ணி ஒரு திருப்தி இருக்கும்ல. கட்டடத்துக்கு தண்ணி ஊத்த வந்திருக்க. எஸ், எவ்வளோ கட்டுறதுக்கு நான் தண்ணி அடிச்சுக்கிறேன். ஏன் கட்டுறதுக்கு இது வரைக்கும் இன்னும் அடிக்கவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. இல்ல செகண்ட் டைம் நினைக்கிறேன். பேஸ்மெண்ட் ஏதோ கொஞ்ச நேரம் அடிச்சுன்னு எவ்வளோ பேர் வீட்டுக்கு அடிச்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் அடிக்க ஆரம்பிச்சோன்னு தான், நான் கட்டின வீட்டுக்கெல்லாம் நான் அடிக்க ஆரம்பிச்சோன்னு தான் அதுக்கப்புறம் வருவானுங்க. அசிங்கமா திட்டுவேன், வந்து அடிங்களா அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒண்ணுமே செய்யலப்பா, அப்படியே இருக்குப்பா. என்ன எதுவுமே செய்யல. எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேலையெல்லாம்? அவ்வளவுதானப்பா. நான் கதவு ஜன்னல்லாம் வச்சுட்டு டைல்ஸ் போட வேண்டியதுதானப்பா. கீழே பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சதுலப்பா. பிளம்பிங் ஒர்க்கை பார்த்துட்டு முடிக்க வேண்டியது தானே. பூச்சி முடிச்சுட்டு தான் பண்ணுவோம். இங்க முடிஞ்சிருச்சு. கீழே முடிஞ்சது, நான் மேல ஸ்டார்ட் பண்ணலாம். இது எடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அந்த ரூஃப் ஆமா, ரூஃப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையோட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஊருக்கு போயிருக்கானுங்கல்ல, கிளீன் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அந்த இலை கிளையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கிளீன். எந்த இலை? வேஸ்ட் எல்லாம் போட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணாங்கன்னு பார்த்தேன். கிளீன் பண்ணிருக்காங்க ஓரளவுக்கு. எப்படியும் அவங்க கிளீன் பண்ணி குப்பையை வாரி அரைச்சிட்டு தானே எல்லாமே பூச முடியும், எல்லாம் பண்ண முடியும்.
ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா க்ளோஸ் பண்ணவே இல்ல. அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது மட்டும் க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டான் என்ன. நான் சென்ஸ் இருக்கா, வீட்டுல வாஷ் எல்லாம் பண்றாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா இங்க வந்து விழுவும் இல்ல, இதையும் க்ளோஸ் பண்ணு அப்படின்னா சரி. இதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லு. இதெல்லாம் பண்ணிட்டானே என்ன. இங்க க்ளோஸ் பண்ணல பாரு. ஓகே இதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லு, இல்லனா வந்து மூஞ்சியா மண்ணு நமக்கு இல்ல இதெல்லாம் செய்யும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மௌலியோட ரூம். இது வச்சுட்டாங்க பாருப்பா, நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. இது எதுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க? அதான் ஏதோ அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி. மேபி அப்படி இருக்கலாம். மத்ததெல்லாம் வரணும்ல. இந்த அப்படி இதுக்கு வச்சுட்டாங்கல்ல, நான் போய் தண்ணி ஊத்துறேன். எஸ், நீ தண்ணி ஊத்துற அழகா நாங்க எடுத்துன்னு இருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் பெருசா ஊற்றணும்னு அவசியம் இருக்கணும். மேல மேல அந்த பக்கம் பின்னாடி போய் ஊத்திட்டு வா. இதெல்லாம் ஏன் கட் பண்ணாம வச்சிருக்காங்க இன்னும்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷின் வைக்கிற இடம். வீட்டுல எல்லா வேலையும் நம்ம குடியிருக்கிற வீட்லயே நீ உட்கார்ந்து இருப்ப. அங்க இருக்கிற துணியை எடுத்து வைக்கணும், மடிச்சு வைக்கணும். அங்க வாட்டர் குடிச்சிட்டு அங்கேயே வச்சிருக்கோம். சரியா? இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம குழந்தைற வீட்டுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் உடனே நீ செஞ்சிடுறியா? செஞ்சிடறேன் தான். இப்பெல்லாம் நான் எல்லாத்தையும் செஞ்சுதான் இருக்கேன். அந்த பக்கம் போகும்போது அப்படியே எடுத்துன்னு போறது, அந்த பக்கம் இது பண்ணும்போது அப்படியே எடுத்துன்னு போறது. அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் வேலை செய்யற அழகம். வந்தான் நின்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காலாம் முடிக்கவே மாட்டான் எவனுமே. சும்மா வாய் வேணா பேசுவானுங்க. நானே நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு தேவைன்னா உங்கள்கிட்ட நீ வந்து 3 நாள் தான் நாங்க தண்ணி அடிப்போம், அதுக்கப்புறம் தேவைன்னா நீ வந்து அடிச்சுக்கோ அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். எனக்கு யாரும் சொல்ற கூடாது அந்த மாதிரி அப்படின்றதுனால நானே அன்னைக்கே கேட்டான், எல்லாரும் சொல்லுவீங்க அப்படின்னு. ஆமாண்டா, எனக்கு நீ சொல்லிட கூடாதுன்றதுனால நானே அடிக்கிறேன் அப்படின்னு. இந்த மௌலி பையனுக்கு போற ரூம், மௌலி பையனோட ரூம் 11x12 அந்த மாதிரி வரும் சைஸ். சோ இது வழியா வந்து வெளியில அவுட் ரூம் போய்க்கலாம். சோ அதுக்கு வந்து இங்க அவங்க என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய டிவி வேணுமாமா. பிளஸ் மெயின் அவன் சொல்ல வேண்டியது எதுன்னா, அவனோட காட் வேற லெவல்ல இருக்கணும். மேட்ரஸ் தான் பயங்கர பிரீமியமா இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கூல் அண்ட் அது உருள்றது மேக்ஸிமம் எங்க உருளனா பெட்ல தான் உருள இருக்கும். ஆமா, அது உட்கார்றத விட. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மௌலியோட ரூம். இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்க வந்து கேக்குற மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சா மட்டும்தான் இந்த ரூம்ல அவர் தங்குவாரு, இல்லன்னா தங்க மாட்டாரு. சரியா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஃபுல்லா வால்ரூம்க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். செகண்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, எல்லா ரூம்லயும் டிவி வருது அப்படிங்கறது இந்த ஆப்போசிட்ல. பட் ஆனா என்னன்னா, நிறைய பேர் இப்ப என்ன சொல்றீங்கன்னா, ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, டிவி வச்சீங்கன்னா யாருமே வந்து கீழே ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றீங்க. நார்மலாவே எங்க வீட்டுல ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மொபைல நோண்டின்னு அதை பண்ணி இதை பண்ணி தான் உட்காந்துருக்குமே தவிர, ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா கடைசியில நானும் இவரு மட்டும் தான் நிற்போம். யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்து அவங்க போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க வந்து நம்ம கார்ட் போடலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல கேட்டிருப்போம். பாத்தீங்கன்னா மகாராஜா மாதிரி கட்டில் வேணும், பெட் வேணும் அப்படின்லாம் கேட்டு இருந்திருக்கான். அதனால இன்னைக்கு வந்து இங்கதான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கார்ட் இப்படி போட போறோம். ஏன்னா இந்த பக்கமும் இறங்கிக்கலாம், இந்த பக்கமும் இறங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன்ல வந்து கார்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அளவெடுத்து ஒரு மேட்ரஸ் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதை அவனுக்கு காட்டி அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி, அதுவும் இல்லாம அவன் டிசைட் பண்ணி இதெல்லாம் வேணும்னு சொன்ன எல்லா ஸ்பெசிலிட்டியும் அதுல இருக்கு. கரெக்டா? ஓகேவா? பேபி மார்க் வந்து இங்க வந்து ஏர் சர்க்குலேஷனுக்கு, வெளிச்சத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது பண்ணிருப்போம். நம்ம இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இந்த இடம் பண்ணிருக்கோம். ஆனா செகண்ட் ஃப்ளோர்ல அங்க எதுவுமே இல்ல, இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா. பட் நான் சொல்றேன், இந்த வெளிச்சம் இருக்குது, அது போதும். ஓகேங்களா? இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இல்லாம இப்ப நம்ம இது பண்ணிட்டோம், அங்க ஓபன் பண்ணிட்டா அந்த வெளிச்சம் இது வரைக்கும் அடிக்கும், இந்த வெளிச்சம் இப்படி அடிக்கும். அதனால பிரச்சனை இருக்காது. அதனால அது போதும். எல்லா பக்கமும் ஓட்ட ஓட்டையா வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. எல்லாத்துக்குமே அதே மாதிரி இதுல என்ன பண்ணலாம்னு கிரானைட் ஓட்டிடுவேன். கிரானைட்டா? ஆமா,
அப்புறம் அந்த பெயிண்ட் மட்டும் அடிச்சு விட்டுலான்றியா? தெரியல அது என்ன ஐடியா இல்ல. டெக்ஸ்சர் பெயிண்ட் வேணா அடிச்சு விடலாம். அது மேல கம்பல்சரி டெக்ஸ்சர் பெயிண்ட் வரும். நான் என்ன சொல்றேன், நம்ம ரூம் மட்டும் தான் நம்மளோட போக்கஸ் முழுக்க அடங்கி இருக்கணும். எல்லா ரூமுக்கும் இருக்கணும். வா, எல்லா ரூமுக்கும் இருக்கணும்னா பேண்ட் வந்துடும். இப்ப ஆல்ரெடி நிக்குது, இங்க நுனியில நிக்குது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கமான். மேல ஃபர்ஸ்ட் போக்கஸ் என்னோட ரூம், அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க பாப்பா ரூமையும் மௌலி ரூம்ல மௌலி கேட்ட மாதிரி பெட் மேட்ரஸ் அதெல்லாம் வந்துடும். பட் எங்க ரூம்ல அப்படி கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா அப்படியே ஹெவன் போற மாதிரி இருக்கணும். நான் திங்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியே எப்பயுமே மேகமூட்டமா இருக்கு. எல்லாமே ஹெவன் தான். இந்த வீடே ஹெவன் தான். வீடே ஹெவன் தான். பட் அந்த இடம் வந்து ஹெவன்ல வந்து ஆண்டவர் உட்கார்ந்து இருப்பார்ல, அந்த மாதிரி இடம் அது. அப்படி பண்ணணும் ஆண்டவர் மாதாவும். சரி, வா கிளம்பலாம். கிளம்பலாமா?